ஹலோ கைஸ், போன வாரத்தில் மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரியோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மார்வல் சைடில் எக்கோ அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் விட்டுருந்தாங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. பட் இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவங்க டேட்டில் காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த சீரீஸ் ஆனால் கொஞ்ச நேரத்தில் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் லைனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் பண்ண டைம் லைனில் பார்த்தீங்கன்னா எக்கோ சீரீஸ் ஆட் ஆகிடுச்சு. அதையும் தாண்டி போன வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்த பல நாள் சீரீஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்சியோட டைம் லைனில் ஆட் ஆயிருக்கு. அதாவது டேர்டெவில், பனிஷர், அயன் ஃபிஷ், ஜெசிகா ஜோன்ஸ், லியூக் கேஜ், டிஃபெண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு 6 சீரீஸை பார்த்தீங்க இப்போதைக்கு எம்சியூவில் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து எம்சியூவில் இருக்க இந்த மல்டிவர்ஸ் சாகா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க இன்ஃபினிட்டி சாகா பார்க்கணும். அதையும் தாண்டி இந்த ஒரு டிஃபெண்டர் சாகாவும் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெண்டர் சாகா இப்போதைக்கு அஃபிஷியலாக எம்சியூவில் சேர்ந்துருச்சு. பட் இதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா மார்வலில் இதுவரை வந்தவங்க டேர்டெவில், அயன் ஃபிஷ், ஜெசிகா ஜோன்ஸ், பவர் ஃபேன் அப்படிங்கிற எந்த கேரக்டருக்கு பற்றி அவங்க சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எம்சியூவில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறப்ப பல ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்துச்சு இல்லை பிளாட் ஹோல்ஸும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஃப்யூச்சரில் அதெல்லாம் அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேனியல் ஆர்பிகே அப்படிங்கிற இந்த ஒரு இன்சைடர் சொன்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற டேர்டெவில் பானகன் சீரீஸில் வந்து நீங்கள் டேர்டெவில் பார்க்கலாம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெண்டர் டீமில் இருக்க ஜெசிகா ஜோன்ஸ், நம்ம லியூக் கேஜ், அதுக்கு அயன் ஃபிஷ் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து இப்போ வர போகிற டேர்டெவில் பானகனில் வர மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்து இப்போதைக்கு டேனியல் ஆர்பிகே சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி ஃபாகி அண்ட் கேரன் அப்படிங்கிற இந்த கேரக்டரை நீங்கள் டேர்டெவிலில் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டேர்டெவில் பானகனில் இருப்பாங்க. டேர்டெவில் சீரீஸில் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் பல பேருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதே காம்பினேஷனை அவங்க எம்சியூவில் கொண்டு வர போகிறாங்க. பட் எம்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சீக்கிரம் வந்து இந்த டிஃபெண்டர் சாகாவில் இருக்க மற்ற ஹீரோஸுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவன் சீக்கிரத்துக்குள்ளே அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த மேட்ச் தெரியல. மார்வல் செட்டில் கடைசி தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு மார்வல் செட் தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மூரில் வந்து முக்கால்வாசி தேட்டரில் இந்த படத்தை தூக்கியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டிஜிட்டல் ரிலீஸ் வந்து ஜனவரி 16 அப்படிங்கிற அந்த மேட்டத்தில் வந்திருக்கு. அதாவது நாளன்னைக்கு இந்த படத்தோட டிஜிட்டல் ரிலீஸ் வந்துடும். பட் 4K ப்ளூரே பிரிட்லாம் பார்த்தீங்கன்னா February 13 வரும் அப்படிங்கிற அந்த மேட்டத்தில் வந்திருக்கு. அதுக்கடுத்து ஜார்ஜ் ஹட்ச்வர்சன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டரை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து அவருக்கு ஸ்பைடர்மேனாக ப்ளே பண்ண ஆசை இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்வலில் மல்டிவர்ஸ் போயிட்டுருக்கு. மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்குது. அப்படி இருக்க ஏகப்பட்ட யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைடர்மேன்ஸ் இருப்பாங்க. அப்படி ஒரு வேறு ஒரு மல்டிவர்ஸ் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேமியோ வச்சு அவருக்கு எம்சியூவில் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை பற்றி இந்த ஆக்டர் சொல்லியிருக்காரு. ஃப்யூச்சரில் அவர் பண்ணுறா இல்லையா அப்படிங்கிற அந்த மேட்டரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஜிஐ கேரக்டருக்கு ஒரு மேல் வாய்ஸ் ஆக்டர் தேடுறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேல் வாய்ஸ் ஆக்டர்னு சொன்ன உடனே அது வந்து நம்ம கேலக்டர்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த மேட்டர் எதிர்பார்த்து பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸ் தெரியல. அவங்க வந்து ஹெர்பி அப்படிங்கிற இந்த ஒரு ரோபோட்டுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மேல் வாய்ஸ் ஆக்டர் தேடுறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பெட்ரோ பாஸ்கல், அதுக்கடுத்து வனிசா கெர்பி, இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரீடிசஸ், அதுக்கடுத்து சூஸ்டாம் அப்படிங்கிற இதோட ப்ளே பண்ண போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேல்சியம் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க.
பட் இந்த ஒரு கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டர் மாற்றுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ பாஸ்கல் தான் வந்து வரப்போற சொல்கிறாங்க. திடீர்னு பெட்ரோ பாஸ்கல் இல்லை வேறு ஆக்டர்னு சொல்கிறாங்க. யார் அப்படிங்கிற மேட்ரு அபிஷியலாக அவங்க சொன்ன மட்டும் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து வண்டர்மேன் அப்படிங்கிற இந்த சீரிஸ் இருக்குல்ல, இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் சொன்னாங்க. பட் அதுக்கடுத்து இந்த சீரிஸ் கேன்சல் ஆகலை. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் அவங்க வந்து இந்த சீரிஸ்க்கான அந்த ஷூட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் இருந்திருக்கு. அதுக்கடுத்து MCUவில் ஸ்டீவன் யூன்னா பார்த்தீங்கன்னா சென்ட்ரி அப்படிங்கிற இந்த ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் வந்து எனக்கு ஸ்கெட்யூலிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விட்டு விலைக்கு போயிட்டார். சுபதி பார்த்தீங்கன்னா அந்த ரோலை ஃபில் பண்ணுறதுக்கு ஆஸ்டின் ஆப்ரம் அப்படிங்கிற இந்த ஆக்டர் அவங்க சென்ட்ரியை போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் டேனியல் ஆல்பிகே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து மிஸ்டரியோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் நீங்கள் ஃபார் ஹோமில் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெஸ்ட்டான வில்லன் வந்திருப்பார். பட் வாட்டிஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க காட்டவே இல்லை. பட் வாட்டிஃப் சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா மிஸ்டரியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மேட்ச் இருந்திருக்கு. நம்ம டிஸ்னி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டிஃப் விடவே மாட்டாங்க. வாட்டிஃப் பார்த்தீங்கன்னா சீசன் 3க்கு அப்புறமா சீசன் 4, 5 அப்படின்ட்டு போனாலும் அது ஆச்சரியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டிஃப் அப்படிங்கிற இந்த சீரிஸ் இப்போதைக்கு அவங்க MCU தாண்டி வேறு ஒரு நியூஸ் கொண்டு போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ். இப்போதைக்கு வந்து வாட்டிஃப் வந்து ஸ்டார் வார்ஸ்க்கும் வரப்போகுது. அப்படிங்கிற டிஸ்னி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டிஃப் வச்சு நல்லா கலாகட்ட பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபியூச்சரில் வாட்டிஃப் வச்சு அவங்க பெரிய பிளான் பண்ண போகிறாங்க. எதுவும் தோன்ற மற்ற கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, குட் பை. Yeah.